18வது மக்களவையின் சபாநாயகரானார் ஓம் பிர்லா. பிரதமர் முன்மொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தேர்வு. Put the motion moved by Sri Narendra Modi and seconded by Sri Rajnath Singh to the vote of the House. The question is that Sri Om Birla, a member of this House, be chosen as the Speaker of this House. Those in favor may say aye. Those against may say no. மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை இருக்கைக்கு அழைத்துச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுடன் சென்று அமர வைத்து வாழ்த்து. இரண்டாவது முறையாக சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களவையின் அதிர்ஷ்டம். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவையில் பேச்சு. எதிர்க்கட்சிகள் விவாதிப்பதை அனுமதித்து அரசியல் அமைப்பை காக்கும் கடமையை காப்பீர்கள் என நம்புகிறேன். சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். இரண்டாவது முறையாக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து. எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பின்தான் வழங்க முடியும் என திமுக அரசு சொல்வதை ஏற்க முடியாது. இஸ்லாமியர்கள் அருந்ததியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின்படிதான் தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதா எனவும் அன்புமணி கேள்வி. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றம் தடை செய்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் பேசுகிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுகவிற்கு மனமில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அவையில் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்றும் அவையை விட்டு வெளியேற்றம். சபாநாயகர் உத்தரவின் பேரில் அதிமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய அவை காவலர்கள். அரசுக்கு சாதாரண மக்களின் உயிரை பற்றி கவலை இல்லை. அவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேதனை. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு நடுநிலை தவறிவிட்டார். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டம்.
சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளது. விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்தே தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து சென்னையில் அதிமுக நாளை உண்ணாவிரதம் நடத்த திட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல். அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது. பேரவையில் பாமக எம்எல்ஏ அருளின் கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். மலைப்பகுதிகளில் கூடுதலாக புதிய பேருந்துகள் இயக்க திட்டம் உள்ளதாக பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பழனி எம்எல்ஏவின் கேள்விக்கு பதில். வேல்முருகன் வன்னியர்களுக்காக மட்டுமே பேசுவதாக சட்டப்பேரவையில் கொங்கு ஈஸ்வரன் விமர்சனம். தான் நடத்துவது வன்னியருக்கான கட்சி அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம். கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளராக கொறடாவாக இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதிய ரீதியான கட்சியை தொடங்கவில்லை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒருதலை பட்சமாக செயல்படும் சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருந்து எதிர்க்கட்சிகளை முடக்குகிறார். புரட்சி பாரதம் கட்சி பூவை ஜெகன்மூர்த்தி குற்றச்சாட்டு. திமுக எம்பிகளை கொத்தடிமைகள் என சாடிய அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் பதவியேற்கும் போது உதயநிதி வாழ்க என கோஷம் எழுப்பியது குறித்த கேள்விக்கு பதில். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகள் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். 1 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் தமிழக அரசு நடத்திய கொலை. ஆளுங்கட்சி பிரமுகர்களின் துணையோடுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் பெண்கள் கள்ளச்சாராயம் குடிக்கும் அளவிற்கு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த பின் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கேள்வி.
விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. வேட்புமனுவை திரும்பப் பெற மாலை 4 மணியுடன் அவகாசம் நிறைவடையும் நிலையில் அறிவிக்கப்படும் என தகவல். இலவச பேருந்து பயண அட்டை பெறும் முறையை ஆன்லைனுக்கு மாற்றியதற்கு மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் கண்டனம். சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜாமீன் மறுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய விரைந்தது தனிப்படை. தலைமறைவானதாக கூறப்பட்ட நிலையில் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் மும்முரம். தென்காசி கம்பளி கிராமத்தில் நியாய விலைக்கடை பெண் பணியாளர் அநாகரிகமாக பேசுவதாக புகார். பொருட்களை சரியான அளவு வழங்காமல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊதியம் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காத சங்கரன்கோவில் நகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். உரிய ஊதியத்தை வழங்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அறிவிப்பு. பின்ன அவங்கவுங்க பேட்டி வேண்டி அவங்கவுங்க வேலை பார்த்துக்க. நான் பேட்டி வேண்டிய வேலை பார்த்து இந்த 6 மணி வாங்க முடியாது. இவர் பேட்டி வேண்டிய வேலை பார்த்து 1500 ரூபாய் செலவழித்து பேட்டி வேண்டிய வேலை பார்க்காரு. கர்நாடகாவின் மங்களூருவில் வீட்டின் மீது தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுவன் மீது விழுந்த தவேக பேனர். நல்வாய்ப்பாக சிறுவன் உயிர் தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பொதுப்பிரிவு நோயாளிகளுடன் ஒரே படுக்கையில் படுக்க வைக்கப்படும் உள்நோயாளிகள். மற்ற நோயாளிகளுக்கும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கனமழை எதிரொலியாக ஆழியார் கவியருவி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை அறிவிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த சிபிஐ. சர்க்கரை அளவு திடீரென குறைந்ததால் கெஜ்ரிவாலுக்கு உடல்நலக்குறைவு. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த புதிய ராணுவ படையை நியமித்தது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம். நாடு முழுவதும் ஒருமித்த கருத்தை மக்களிடம் ஏற்படுத்த முயற்சிப்போம் எனவும் அறிவிப்பு. பாகிஸ்தானை கடுமையாக வாட்டி வதைக்கும் வெயில். கராச்சியில் கடந்த 2 நாட்களில் மட்டும் வெப்ப அலைக்கு 20 பேர் உயிரிழந்த சோகம். அமெரிக்கா தென்கொரிய படைகள் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்டதன் எதிரொலி. வடகொரியா மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக ஜப்பான் குற்றச்சாட்டு.
அமெரிக்க போர் குற்றங்கள் முறைகேடுகளை விக்கிலீக்ஸ் மூலம் அம்பலப்படுத்திய ஜூலியன் அசாஞ்சேவை விடுவித்தது யுஎஸ் நீதிமன்றம். உளவு விதிகளை மீறியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதும் அரசியல் அமைப்பின் சுதந்திரமான பேச்சுரிமை தன்னை காக்கும் என நம்பிக்கை.